வீடியோ போடாதனால நிறைய பேர் என்னாச்சு எப்படி இருக்க ஹெல்த் ஓகேவா அப்படின்னு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஷாப் ஒரு ஃபஸ்ட்டு 10 days தான் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கேன். ஷாப்பில் பர்ச்சேசிங் ஷாப் ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்குது, அதனால வீடியோ எதுவும் போட முடியல. இப்போ ஒரு 2-3 days ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ என்ன கண்டிஷன், கீமோதெரபி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பாடியில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. கீமோ ட்ரீட்மெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜ் கீமோ முடிஞ்சிட்டு நமக்கு வந்து கீமோதெரப்பி முடிஞ்சு ஒரு 10 daysலேயே வந்து அந்த மருந்தோட எஃபெக்ட் தெரியும். டே டு டே உருவாகிற செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லுமே அழிஞ்சிடுறதுனால நமக்கு ஹேர் ஃபால்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்க, 10 days, மோர் தென் 10 days இல்லை 15 days ஆகும் போதா. 29th பண்ணோம் கீமோ. பேட்சாக அப்படி ஒரு இடத்துல இருந்து மட்டும் கொத்தா அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. சார் டாக்டர், அதனால் நம்ம மைண்ட் அது ஹேர் ஃபால் ஆகிறத பார்த்தா டிமோட்டிவ் ஆகிடுவோம், அதனால் ஃபஸ்ட் கீமோ முடிஞ்ச உடனே போயிட்டே கூட இமீடியட்டாக மொட்டை அடிச்சிருங்கிற மாதிரி தான் சொன்னார். பாருங்கள் எப்படி வருது முடி. லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது மைண்டுக்கு. ஓகே, நம்மளோட குலதெய்வம் வந்துட்டு அங்காளம்மன், மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன். ஸோ அவங்களுக்கு வேண்டிட்டு இங்கே சூளையிலையும் அங்காளம்மன் இருக்காங்க. அங்கே போயிட்டு கோயிலில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஸோ கீமோ ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுறது யூஸ்வல் தான். நம்ம லைஃப்பில் எதையோ மிஸ் பண்ணிட்டோம். 1 yearல திருப்பி க்ரோ ஆக போகுது, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம். ஓகே, பி ஸ்ட்ராங் ஆல்வேஸ். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்.